வணக்கம். அமிர்தபாண்டியன் தஞ்சாவூர்லேருந்து. இது ஒரு பொது ஜன பதிவு அப்படி வச்சுக்கலாம். ஒரு பையன் ஒரு 24 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் ஒரு பாலிசி போடுறான். அது ஒரே முறை பணம் கட்டுற பாலிசி. அதாவது ஒன் டைம் பிரீமியம். அதுக்கப்புறம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டியதான். இடையில பிரீமியம் கட்ட வேண்டியதில்லை. அப்படி ஒரு பாலிசி போடுறான். பாலிசி போட்டு கொஞ்ச நாளில் இறந்து போகிறான். இந்த பாலிசி மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த முகவரிக்கு கடிதம் வருது. அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு போய் பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, இது மாதிரி பையன் இறந்து போச்சாங்க, 7 வருஷம் ஆச்சு. பாலிசி இப்போ இந்த நீங்கள் கடிதம் போட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த பாலிசி அவன் போட்டுக்காங்கிறதே தெரியுது. அதோட மெச்சூரிட்டி அமௌண்ட்டை எங்களுக்கு கொடுங்க, பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குரிய டெத் கொடுத்தாச்சு, வாரிசு சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு, எல்லா டீட்டெயில் கொடுத்தாச்சு, பணம் கொடுக்க மறுக்கிறாங்க. இது ஏன்னு எனக்கு தெரியல. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் அது எது சரி இருக்க முடியும்? ஒரு யதார்த்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு பையன் ஒரே டைமாக பிரீமியம் கட்ட வேண்டியதை கட்டியாச்சு, அப்போ பிரீமியம் பெண்டிங் இல்லை. இறந்து போனது இப்படி பாலிசி இருக்குன்னு தெரியாது. இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் இறந்து போனாருங்கிறதுக்குரிய எந்த ஒரு பெனிஃபிட்டையும் அந்த பேரண்ட்ஸு கிளைம் பண்ணலை. ஆனால் மெச்சூர்டான தொகையை அந்த பையன் போட்டு மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிவிட்டு தான் தகவல் தெரியுது. தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட நாங்கள் தான் வாரிசு, அவர் இறந்து பித்தாதுங்கிற சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகும் இந்த எல்ஐசி நிர்வாகம் அந்த பணத்தை கொடுக்க மறுக்குது. இது எந்த விதத்தில் சரி? இது நிர்வாக ரீதியாக இருக்க அலுவலர்களுடைய செயல்பாடா, அல்லது ஒருவேளை எல்ஐசியோட சட்டத்திட்டமே அப்படி இருக்குதா? எல்ஐசியோட சட்டத்திட்டம் அப்படி இருந்தால் யதார்த்தத்தை மீறிய ஒரு சட்டத்திட்டம் ஜனநாயக நாட்டில் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அலுவலர்களோட நடவடிக்கை அப்படி இருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. இது ஒரு தகவல், இது மக்கள் மன்றத்துக்கே கொண்டு போய் சேர்த்துறேன். இது பொது ஜனங்கள் இது சரியா தப்பான்னு முடிவெடுத்துக்குங்க. உங்களுக்கான ஒரு சின்ன பதிவும் தகவலும் தான். நன்றி.